ஷெர்லாக் ஹோம்ஸ் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறைந்த மனிதரா? இல்லைங்க. இவரை படைத்த ஒரு பிரம்மா உண்டு. இந்த பிரம்மா யார் தெரியுமா? அவர்தான் சர் ஆர்தர் கெனான் டாயில். இவருடைய பாத்திரம் தாங்க இந்த துப்பறியும் நிபுணர் ஷெர்லாக் ஹோம்ஸ். நான் சிறுவயதாக இருக்கிற போது ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றி நிறைய படிச்சிருக்கிறேன். அதே மாதிரி அந்த கதைகளில் வரக்கூடிய அந்த துப்பறிவாளனை பற்றி அது தொடர்கதையாக வந்தபோது முதல்ல ஒரு 4 நாவல்களில் அவர் வர்றாரு. பிறகு 53க்கும் மேற்பட்ட சிறுகதைகளில் அவர் வர்றார். இவருடைய இந்த பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இவர் வந்த பிறகுதான் உலகமெங்கும் துப்பறிவாளர்களை பற்றிய ஒரு செய்தி தெரியுது. இவருக்கு துணையா வாட்சன் அப்படிங்கிற ஒரு மருத்துவரும் கூட இருக்கிறார். இந்த 2 பேரும் சேர்ந்து பல செய்திகளை துப்பறிஞ்சு சொல்கிறாங்க. உலக மொழிகள் எல்லாவற்றிலையும் மொழிபெயர்க்கப்பட்டு கோடிக்கணக்கான பேரால் படிக்கப்பட்டிருக்குங்க. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நான் படிச்சிருக்கேன்னு சொன்னால் தமிழ் மொழிபெயர்ப்பைத்தான் நான் படிச்சிருக்க முடியும். சமீபத்தில் நான் கிரைடன் தமிழ் கழகம் என்னை அழைச்ச போது நான் அங்கே இதை சுற்றி பார்க்குறதுக்காக நண்பர் பாஸ்கரன் அவர்களோடு போயிருந்தேன். எங்கே போயிருந்தேன்? லண்டனில் பார்க்கர் ஸ்ட்ரீட். இந்த பார்க்கர் ஸ்ட்ரீட்டுங்கிறதே ரொம்ப புகழ்பெற்ற இடமாக சொல்லப்படுது. இங்கே தான் பேக்கர் ஸ்ட்ரீட்டில் ஷெர்லாக் ஹோம்ஸினுடைய மியூசியத்துக்கு போயிட்டுருக்கோம். என்ன பாதியில் நின்று வச்சுட்டு பார்க்குறீங்களா? மேலும் காண கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள்.